நான் எப்படி ஒரு வெப்சைட்டை பயன்படுத்தி டிராப் ஷிப்பிங் அண்ட் அப்டேட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தர போறேன். இந்த ரெண்டுலயுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு முதல் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ப்ராடக்ட் ரிசர்ச் தான். நாம இந்த வின்னிங் ப்ராடக்ட்டை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக்க முடியும். இந்த வின்னிங் ப்ராடக்ட்னா என்ன பிரதர்? ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருப்போம், அது வந்து மார்க்கெட்ல வந்து பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வின்னிங் ப்ராடக்ட். நாம செலக்ட் பண்ண ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்டான ப்ராடக்ட்னு அர்த்தம். அது மூலமா நிறைய இன்கம் கிடைக்கும்னு அர்த்தம். சோ அந்த பர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றதுக்கு தான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் பிபிஆர்ட்ஸ். இந்த பிபிஆர்ட்ஸ் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ண போறோம், அது மூலமா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பிபிஆர்ட்ஸ் பயன்படுத்தி மாசம் ஒரு $1000 வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அதுக்கு டிராப் ஷிப்பிங் அண்ட் அப்டேட் பண்ணி இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சோ இந்த ஒரு வீடியோல இந்த பிபிஆர்ட்ஸோட பேசிக் எல்லாமே பார்க்கலாம். இந்த பிபிஆர்ட்ஸோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கூடவே கூப்பன் கோடுமே இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். சோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட பிசினஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். வாங்க டீடைலா வந்து வீடியோ பார்க்கலாம். மாசம் $1000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இந்த பிபிஆர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த பிபிஆர்ட்ஸ் மூலமா தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட் பண்ற மூலமா அது நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸ்க்கும் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுல எப்படி பிரதர் நம்ம ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு வெப்சைட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட கேட்டகரியில யாராவது நிறைய விதமான ஆட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆட் எல்லாமே வந்து நமக்கு இதுல ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலமே வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சேவ் ஆகும். நமக்கு இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிக்டாக் வந்து இங்க அவைலபிலிட்டி இல்ல, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஃபேஸ்புக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ்புக்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்ல நமக்கு வேணுங்கிற போட்டோ வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு தூரம் இம்ப்ரெஷன்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. 25,000க்கு மேல இம்ப்ரெஷன்ஸ் நடந்திருக்கு. அது ஜஸ்ட் 121 டேஸ்ல. இப்போ இருக்கிற மோர் டீடைல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆட் பத்தின டீடைல்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ எவ்வளவு நாளா இந்த லைவ்ல இருந்திருக்கு, அந்த ஆடோட லிங்க், ஃபேஸ்புக்கோட போஸ்ட், எதுவுமே ஃபேஸ்புக் போஸ்டா அப்படிங்கிறத நம்ம இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம பாத்துக்க முடியும். தென் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க என்ன டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்திருக்காங்க, ஸோ ஹூக்குக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது கிடைச்சிரும். ஓகே பிரதர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலமா நமக்கு கிடைச்சிட போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப்பிஃபை, ஊகாமர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இதுல நமக்கு ஷோ ஆகும். ஸோ மெயின் பர்பஸே அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ல வந்து என்ன கீவேர்ட்ஸ், என்ன ஹேஷ்டாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சு அதையே வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு போறோம். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க சர்ச் பண்ண நினைக்கிறீங்க, எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த போட்டோவை மட்டும் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபைண்ட் சிமிலர் பை இமேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். அதே இமேஜ்ல வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு அது எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோ ஆயிரும். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இப்போ இமேஜஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டிருக்காங்களா, இதை வந்து நீங்க புதுசா கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் முடியாது பிரதர் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கக்கூடிய இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணலாம். அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா ஏஐ டூல் இருக்குல்ல, இது கீழே கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் ஜெனரேட்டர், அதாவது இப்ப யாராவது வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசிருக்காங்க அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷ்ல மாத்துறதாகட்டும், இல்ல இமேஜ் டிரான்ஸ்லேட்டர், இதுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கு எனக்கு வேற ஏதாவது மொழியில மாத்தணும் அப்படின்னா அதை பண்ணிக்க முடியும். இமேஜ் டெக்ஸ்ட் ரிமூவல், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்ப இந்த டெக்ஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா வந்து டெக்ஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட பேஜை வந்து பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு தேவையான டிராப் ஷிப்பிங்க்கு தேவையான எல்லா விதமான டூலுமே இதுல இருக்கு. ரெண்டாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தேவையான எல்லா விதமான டூல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, வீடியோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர். நான் சொன்னது வீடியோ ஸ்பீச் டிரான்ஸ்லேட்டர். இப்ப யாராவது வந்து ஹிந்தில பேசுறாங்க, ஒரு வீடியோ வந்து ஹிந்தில பேசுறாங்க அப்படின்னா அதே வீடியோவை நம்மளால இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். சோ வீடியோ டெக்ஸ்ட் ரிமூவல், வீடியோல ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அதையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட பேஜை வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு வெப்சைட் மூலமா கிடைக்குது. தென்
இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன அட்வர்டைசர்ஸ்ல இருக்காங்க, எங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ ரெண்டாவது வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து யூஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து யூஸ் ஆகுது. சோ எந்த வித மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. கண்ட்ரி ரீஜன் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. தென் உங்களுக்கு வேற என்ன கண்ட்ரி எல்லாம் வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ண போறீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நமக்கு இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்ல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ரெண்டாவது இதுல ஆட்ஸ் ட்ராக்கர்னு ஒரு விஷயம் இருக்கு. யாராவது வந்து இதுல ஆட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 30 நிமிஷத்துல உங்களுக்கு மெயில் வந்துடும். அந்த ஆடை பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், இந்த Facebook ஆட் கொடுக்கறதுக்கான செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பர்டிகுலரா உங்களுக்கு இந்த எந்த நாட்டுக்கு வந்து ஆட் வந்து போகணும், அது என்ன கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்க முடியுது. ஓகே பிரதர், இப்போ வந்து டிராப் ஷிப்பிங் வந்து பண்ண போறேன். இந்த டிராப் ஷிப்பிங் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஷாப்பிஃபை மட்டும் நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஷாப்பிஃபை பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா $1 அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டார்டிங் வந்து பே பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயே வந்து நீங்க வந்து டிராப் ஷிப்பிங் பண்றதுக்கான ஏஏ வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ அது பாத்தீங்கன்னா PPSPY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல வந்து இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஷாப்பிஃபை டிராப் ஷிப்பிங் டூல் அண்ட் ஷாப்பிஃபை சேல்ஸ் ட்ராக்கர். அதாவது நீங்க ஷாப்பிஃபைல ஒரு டிராப் ஷிப்பிங் வந்து கிரியேட் பண்றதுக்கு அதை வந்து ப்ராடக்ட்டை எப்படி வந்து ப்ரோமோட் பண்ணணும், எப்படி ஆட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொடுக்க போது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டு யூஸ் தான், நம்ம வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக Etsy நீங்க எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த Etsy வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராடக்ட்ஸ்லுமே வந்து நமக்கு எப்படி ரிசர்ச் பண்றது அப்படிங்கிற எல்லா டூல்ஸுமே நமக்கு இதுல கிடைக்குது. அது போக இந்த PPSPOயோட குரோம் எக்ஸ்டென்ஷனுமே கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல என்ன கீவேர்ட்ஸ், என்ன ஹேஷ்டாக் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு உங்களால பயன்படுத்திக்க முடியும். ஸோ டிக்டாக் நமக்கு தேவையில்லை, அதை விட்டுட்டு ஷாப்பிஃபைக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீயா பிரதர் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைசிங் தான். ஸோ எவ்வளவு பிரைசிங் அப்படின்னா மொத்தம் 3 விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ 77 பர் மந்த், அந்த 155 பர் மந்த் டாலர்ஸ், அந்த $263 பர் மந்த், இந்த மாதிரி 3 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட பேஜ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்தா தெரியும் விஐபி மெம்பர்ஷிப்ல இருக்கேன். அதாவது $155 பர் மந்த் மெம்பர்ஷிப்ல வந்து நான் இருக்கேன். சோ எதுக்காக அப்படின்னா என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமுக்கு எனக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே 100% யூஸ் ஆகுது அப்படிங்கறதால நான் யூஸ் பண்ணி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த PPRs வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சோ நீங்க வந்து ஒரு நல்ல டிராப் ஷிப்பிங் பண்ணணும், நல்ல வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு வெப்சைட்னு நான் சொல்லுவேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் அண்ட் தென் என்னோட கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணும்போது 20% வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். சோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்டாவே இருக்கு இந்த இடத்துல. இன்னமும் இந்த ஒரு வெப்சைட் பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சோ அதை வந்து பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இந்த பார்ட் 1ல இதோட பேசிக்ல என்ன, இது வந்து எப்படி வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பார்ட் 2 வீடியோல இதோட டீடைலா இன்டெப்தா வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியா கிடைக்கும். ஓகே गाइस, இந்த PPRs நம்ம எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போறோம், அதுல இருக்கக்கூடிய ஆட் நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பார்த்தோம். சோ ஆக்சுவலா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த PPRs அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்னே சொல்லலாம். அந்த ஆட் அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், ஹேஷ்டாக், அது என்னெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அவ்வளவு ஏன் அந்த ப்ராடக்ட்டே வந்து நம்மளோட பேஜ்ல வந்து கொடுத்துக்க முடியும். அந்த ப்ராடக்ட் டெக்ஸ்ட் இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் லாங்குவேஜ் அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். அப்படி நம்மளோட டிராப் ஷிப்பிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தேவையான எல்லா வித விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா PPRs வந்து இருக்கு. சோ மறக்காம PPRs வந்து யூஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், கூட கூப்பன் கோடும் கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க பயன்படுத்தும் போது 20% வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். சோ மறக்காம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல வந்து கேட்கலாம். சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் 2 வீடியோல இந்த PPRsல வந்து எப்படி வந்து ஷாப்பிஃபை வந்து இன்க்ளூட் பண்றது, சோ ஷாப்பிஃபைல எப்படி வந்து ஆட் ரன் பண்றது அப்படி டீடைலா வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல PPRs டைப் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து நான் யூஸ் ஆகுது பார்த்துட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பார்ட் 2 வந்து நான் வந்து கொண்டு வந்து போறேன். சோ இந்த மாதிரி சம்பாதிக்க நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும். சோ நீங்க மறக்காம பார்க்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம் பார்க்குறேன். நான் டாடா, பை பை.